குளிச்சேன் குளிச்சேன் தலை முதல் கால் வரை சிரிச்சேன் சிரிச்சேன் காய வச்ச ஈரத்துணி போல வீசுறா. காடு முட்டை கண்ணுக்குள்ள காதல் அறுக்கிறே நீ பார்த்து நான் பார்த்து ஆத்தாடி கண்ணாச்சி பிள்ளக்காச்சி. பம்பம் என் புத்திக்குள்ள ரம்பம் உன் கண்ணுக்குள்ள பிம்பம் என் நெஞ்சுக்குள்ள பம்பம் பம்பம் எடிவுள்ள பம்பம் என் புத்திக்குள்ள ரம்பம் உன் கண்ணுக்குள்ள பிம்பம் என் நெஞ்சுக்குள்ள பம்பம் பம்பம். முன்னாடி பொறுப்புள்ள கொள்ளுப்படமா தள்ளாடி நிக்கிறன்னு முள்ள தடமா பின்னாடி நீயும் வர வெட்கம் விடுமா சொல்லாத ஆசை வந்து சொக்கி விழுமா. பட 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 படவன பந்தயம் வச்சாலே அடிநாக்கில் சின்ன பையன் சக்கரை வச்சானே. உரிச்சு வச்சுக்குவேன். இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்குவேன். அப்போ தட்டி போடக்கூடாது, இப்படி தான் முழுசாக போடணும். இப்போ முருங்கைக்கீரை தக்காளி உப்பு சீரகம் மிளகு இடித்து போட்டிருக்கோம். வெங்காயம் தட்டி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சிடலாம். நல்லா வெந்துடணும். இந்த கீரை வெந்து சாரெலாம் இறங்கணுன்னு தான் நல்லா வெந்து இறங்கணுன்னா நம்ம எப்படின்னு நான் சூப் எப்படின்னு காட்டுறேன். இதை குடித்தா அவ்வளோ நல்லது. உடம்பு இரும்பு சத்து. குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா கூட இது சளி பிடிச்சிருந்தா உடனே கேட்கும். இது குடித்தா வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம், இல்லை சாப்பாட்டிலே ஊற்றி சாப்பிட்லாம், ரைஸில் கூட ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை சாயங்காலத்தில் கூட காப்பி டீக்கு பதில் கூட இதை குடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. சூப்பு பாருங்கள், சூப்பராக கொதிக்குது, வாசனையாக இருக்குது. அந்த வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டதுனால தக்காளி எல்லாம் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்குது. நல்லா வேகட்டும். தக்காளியெல்லாம் வெந்துட்டு அப்படியே தக்காளியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தக்காளி கீரை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். எடுத்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு தண்ணி இருந்தது அது சூப்பை நீங்கள் குடிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ யார் குடிக்கலை அப்படின்னா கூட குழந்தைங்க கூட குடிக்கலைன்னா கூட சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு கூட அந்த தண்ணியை ஊற்றி அந்த சூப்பை ஊற்றி குடிச்சிடணும், சாப்பாடு ஊற்றிடலாம். இன்னும் காலையில் குடிக்கலாம், இல்லை சாயங்காலம் கூட டீ காஃபிக்கு வந்து கூட இந்த சூப் வச்சு குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி, உடம்புக்கு நல்லது. இப்போ நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி இது குடித்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மாத்திரை வாங்கி கொடுத்தவள எதுவுமே வேண்டாம்.